வணக்கம் மாலிக் நண்பர்களே, வாழ்க்கை திருப்பும் பயணத்தில் இன்னைக்கு 4:40. வர நம்ம சேவல் என்னன்னு தெரியல, காலையில் 7 மணிக்கு தான் கூவுது. இந்த சேவல் இப்படியே போச்சுன்னா நம்ம அடிச்சு சூப் வச்சிட வேண்டியதான். காலையில் எந்திரிச்சோன்னே ஒரே சிந்தனை, இனிமேல் நம்ம டேவை எப்படா சீக்கிரமா ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையிலே நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு அப்படியே நேரம் ரேஸ் கோர்ஸில் வாக்கிங் வந்தாச்சு. நம்ம தான் இன்னைக்கு லேட் போல, நமக்கு முன்னாடி நம்ம சிட்ஜூட் நண்பர் வாக்கிங் வந்துட்டாப்ல. அவருக்கு அப்படியே ஒரு ஹாயை சொல்லிட்டு நேரம் நம்ம பயிற்சிக்கு போயாச்சு. இன்னைக்கு நம்ம பயிற்சியில் ஃபோர் ஹார்ம்ஸ்க்கும் கிரிப்ஸ்க்கும் தான் மெயின் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே சைடில் முட்டையில் பெப்பரை போடுற மாதிரி ஆப்ஸு டிப்ஸு புஷ்அப்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நம்ம சைடில் திரும்பி பார்த்தா நம்ம சிட்ஜூட் நம்பர் கிளம்பிட்டாப்ல. அதே மாதிரி நாங்களும் கிளம்புன்னு சொல்லி கிளம்பி நேராக டீ குடிக்க கிளம்பி வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே தான் ஒரு பெரிய சம்பவம். ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சு வீடியோ எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை ஆப்போசிட்டில் வச்சுட்டு அப்படியே ரோட கிராஸ் பண்ணி போய் டீ கிளாஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவமே. இந்த சம்பவத்தோட நம்ம ஃபோனோட கதை முடிஞ்சுன்னு நினைச்சேன். ஆனால் நம்ம ஃபோனுக்கு ஐஸ் கொஞ்சம் கெட்டி, அதனால இன்னொரு இடத்துல வச்சு வீடியோ எடுத்துட்டு நேராக போகிற வழி டாமினோஸ் இருந்துச்சு. அதில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பீஸா வேணும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால அதை பார்க்க வந்திருந்தோம். அவன் என்னமோ அரை மணி நேரம் கழிச்சு தான் ரெடி ஆகும்னு சொன்னான். சரி தாண்டா போங்கடா, உங்களோட பீஸை நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே நேரம் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். பின் தொடர்ந்து நம்ம நண்பன் அப்படியே வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு கால் என்னடான்னு சொல்லி கேட்டேன். எங்கள் அப்பா 2 நாளாக நம்ம மீனெல்லாம் ஐசியூவில் இருக்குடா, கொஞ்சம் ஆக்சிஜன் சப்ளை பத்தலை, ஆக்சிஜன் சப்ளை வாங்கிட்டு வாடான்னு சொல்ல நானும் அப்படியே போகிற வழியில் மோட்டர் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ஆக்சிஜன் சப்ளை மீனுக்கு கொடுத்தேன். நம்மளும் வீட்டில் ஒரு குட்டி துக்கிட்ட போட்டு எழுந்திரிச்சிட்டு அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் பக்குவமாக குளிச்சுட்டு வந்து அப்படியே ஷோ பண்ணிட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். கிளாஸுக்கு போயிட்டு வர வழியில் தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். புதுசாக ஸ்டிக்கர் கடை ஓப்பன் பண்ணிப்போம் போல. அங்கே உள்ள போய் பார்த்தா வால் ஸ்டிக்கராக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு இந்த நெருப்பு தலைன்னு தெரியும்? எனக்கு இந்த நெருப்பு தலைன்னா சின்ன வயசில் ரொம்ப ஃபேவரெட்டு. அப்படியே அவனை ஒரு வாட்சா விட்டு இந்த எலும்புக்கூடு மண்டையின ஒருத்தனை வாங்கிட்டு அப்படியே புக் மார்க்கர் இருந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு இந்த ஒரு உல்ஃப் தான் நல்லா இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு அப்படியே அம்மா வீட்டில் வந்து நைட்டு சாப்பாடை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பாப்பாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவை பார்த்தா நம்மளால பாசத்தில் ஓடி வந்து கட்டி பிடிச்சா. அப்படியே அவளுக்கு ஒரு முத்தாவை கொடுத்துட்டு அப்படியே வண்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். டாட்டா பாய், நாளைக்கு பார்க்கலாம்.